நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் விருந்தோம்பல். குறள் எண் 87. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் என்கிறார் நம் திருவள்ளுவர். அதாவது ஒரு விருந்தோம்பல் செய்கிறது ஒரு வேள்வி பயனை தருமா, ஒரு யாகம் செஞ்சதுக்கு சமானம். இதுக்கு இன்னதான் பலன்னு சொல்ல முடியாது. இணைத்துணை தென்பதொன்றில்லை இதுதான் பலன்னு சொல்ல முடியாது. விருந்தினரோட தன்மையை பொறுத்து தான் அந்த வேள்வியோட பயனை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறார். அதாவது வர்ற விருந்தினருக்கு ஏற்ப அந்த பலன்கள் மாறும் அப்படிங்கிற இங்கே உணரப்படுகிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வயிறு முட்டை வந்தவருக்கு நீங்கள் ஒரு டீ காஃபி போட்டு தர்றதுக்கும், உண்மையாலுமே பசிச்சு வந்தவருக்கு நம்ம நல்ல சோறு போடுறதும், எங்கேயுமே சோறு கிடைக்கும் போது கோவிட் சமயத்தில் நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருந்தாங்க பாருங்கள், சாப்பாடே கிடைக்காம, ஹோட்டல்ஸ் இல்லாமல். அப்போ நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் அந்த எம்ப்ளாயீஸையோ தனியாக பேச்சுலர் இருந்தவங்களையோ கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அப்போ அதோட பலன் ஜாஸ்தி இல்லையா, அப்படி சொல்ல வரார். இது ஒரு யாகம் செஞ்சதோடைய பலன்களை தரும் அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம உடனே கோயிலுக்கு போகிறோம். கலியுகத்தோட மகிமையே அதுதான். இப்போ நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னா திருக்கருக்காவூர் போகிறோம், மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் தாய்மான சுவாமியை போய் வேண்டிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்கு. அதே மாதிரி நோய் நொடிகள் தீரணும் அப்படின்னா நம்ம ஒரு 4 வரி ஸ்லோகம், நரசிம்மருடைய ஸ்லோகம் சொல்கிறோம், இல்லைன்னா மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்கிறோம், இல்லைன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் அந்த வீவுதி இது பண்ணிவிட்டு சாப்பிடவும் செய்கிறோம். பட் அந்த காலங்களெல்லாம் நமக்கு எளிதாக பலன் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது வேண்டணும்னா யாகங்கள் செஞ்சு தான் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் புத்திரகாமேஷ்டி யாகம், குழந்தை பிறப்புக்கு, தீய சக்திகள் நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் போகிறதுக்கு சுதர்ஷன ஹோமம், நல்ல செல்வம் பெருக லக்ஷ்மி ஹோமங்கள், இப்படி ஒரு இதுக்கும் தேவைகளுக்கும் மனிதர்கள் அப்போல்லாம் யாகங்கள் செஞ்சு ரொம்ப அனுஷ்டானங்களெல்லாம் கடைப்பிடிச்சு அப்படி தான் அதை வரமாக வாங்கியிருக்காங்க. இப்படி வர்ற விருந்தினருக்கு முகம் மலர்ந்து நம்ம விருந்தோம்பல் செய்கிறதே இந்த மாதிரி ஒரு யாகம் செய்யக்கூடிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போல்லாம் யாருங்க ஹோமங்கள் யாகங்கள் யார் பண்ணுறாங்க? அதை சுருக்கி இப்போ ஹோமம் ஆகிடுது. அதுவுமே ரொம்ப குறைவாக தான் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நம்ம தான் ஒரு 48 நாள் 11 வாரம் அப்படின்னு கணக்கு அழகாக சொல்கிறாங்க. அந்த நெய் தீபம் ஏற்றுதலோ அபிஷேகம் பண்ணுறதோ அந்த திருத்தலங்களுக்கு போவதோ சென்று நம்மளுடைய நிவர்த்தி, நமக்கு உரிய நோய் நிவர்த்தியோ கடன் நிவர்த்தியோ அது செஞ்சிடுறோம். நமக்கு செல்வம் வேணும்னாலும் கிடச்சிடுறது, குழந்தை செல்வம் வேணும்னாலும் கிடச்சிடுறது. இதை விட இன்னும் ஈஸியாக அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பலன்களெல்லாம் உனக்கு விருந்தோம்பல்லே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். நாம் அந்த விருந்தோம்புற நபரையும் கணக்கில் கொள்ளணும். அதையும் அவர் நல்லா சுட்டி காட்டுறார். நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்மளுடைய பங்காளிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு விருந்தோம்பல்னு அதை சொல்லிடக்கூடாது. விருந்து அப்படிங்கிறதே ஒரு கெஸ்ட்டுக்கு பரிமாறுறது தான். தேவையான ஒருத்தருக்கு ஒரு அண்டை அயலாருக்கு கொடுப்பது தான் விருந்தோம்பல். அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷர் இருப்பார், ஆதிசங்கரர் மாதிரி ஒரு நல்ல மனுஷர் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்போ அதோட பலனும் புண்ணியமும் ஜாஸ்தி தானே. பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அப்படிங்கிற சொல் நம்ம வழக்கில் இருக்கு இல்லையா. அப்படி பிச்சை போடுறதுக்கு கூடவே நம்ம அந்த பாத்திரம் யார் வாங்குறாங்க அப்படி செய்யணும் அப்படிங்கிறத திருவள்ளுவரும் நமக்கு சுட்டி காட்டுறார். பண்டைய காலத்து கதைகள்லாம் பாருங்களேன், எங்கேயுமே யாருமே யாஜகம் பிச்சை எடுத்ததா சரித்திரமே கிடையாது. யாரெல்லாம் இந்த துறவரம் மேற்கொண்டு பிரம்மச்சாரிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட சாப்பாடே இந்த மாதிரி பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துட்டு மெனு போடுறோம் இல்லையா, இன்றைக்கி இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் அப்படின்னு, அந்த சுவையோடைய இதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது, நாக்கின் சுவைக்கு சோற்றுன்னு அடிமை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அது கொண்டு வரப்பட்டது. என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டு திருப்திப்பட மென்டாலிட்டி மைண்ட் செட் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க யாசகம் எடுத்தாங்க. வேறு யாருமே பிச்சை எடுத்ததா நம்ம பழைய நாட்டில் சரித்திரமே இல்லை. இது என்ன உணர்த்துறதுன்னா, அவங்கவுங்க கரெக்டாக தேவையானவங்களுக்கு அந்த சாப்பாடை நம்ம ஆளுங்க விருந்தோம்பலில் செஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வீட்டு திண்ணையில் உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குங்கிறபோது யார் போய் யாஜகம் தேடணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. எல்லாரும் உழைச்சி சாப்பிட்ணுங்கிற எண்ணமும் வச்சுருந்தாங்கிறது வேற. அதனால் நீங்கள் விருந்தோம்புகிற மக்கள், உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு வேணும்னு நினச்சோம்னா நல்ல மக்களுக்கு விருந்தோம்பல் செய்யணும். உண்மையாகவே நீடி பர்சன்ஸுக்கு நாம் கொடுத்து மகிழணும். ஆராய்ந்து விருந்தோம்போ செய்வோமாக. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க தமிழ்.